யார் மேலே தப்பு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் போனது 2 ஊசி. ஸோ நடந்தது இதுதான். வீட்டில் நிறைய எலி தொல்லை இருக்குன்னு சொல்லி ஆன்லைன் மூலிமா ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் கம்பெனியை வந்து கூப்பிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு வீடு ஃபுல்லாக அந்த எலி மருந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் 2-3 இடத்துல எலி பிஸ்கட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க. நைட் வந்து எப்பயும் போல் அவங்களோட பெட்ரூம் கதை மூடிட்டு ஏசி போட்டு தூங்குறாங்க. ஒரு பாயிண்டில் வந்து அந்த மருந்தோட ஸ்மெல் வந்து வீட்டுக்கு அந்த ரூம்குள்ளே சுற்றி இருக்கனால ஒரு நடுராத்திரி வந்து அவங்களுக்கு வந்து சுவாசிக்க ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு. ஸோ ஏசியை மட்டும் அவர் ஆஃப் பண்ணிட்டு அவர் தூங்கிட்டார். காலையில் எழுந்து வந்து 4 பேருக்குமே தலைவலி, வாமிட் வராங்க, ரொம்ப சீரியஸ் ஆகுறாங்க. உடனே வந்து குழந்தைகளை ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. அண்ட் தனியாக அதுக்கப்புறம் பேரண்ட்ஸாலையும் முடியாது, அவங்களும் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. அவங்களையும் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்குறாங்க. ஒரு பாயிண்டில் சிகிச்சை பலன் நின்று 2 குழந்தைகளுமே இறந்து போயிடுறாங்க. அண்ட் பேரண்ட்ஸ் வந்து இன்னுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, அளவுக்கு அதிகமான மருந்தை வந்து வீட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க, இந்த பெஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அந்த அதை அதிகமாக அவங்க சுவாசித்தனால, வீட்டுக்குள்ளே இருக்கவங்க சுவாசித்தனால இந்த இறப்புக்கு இது காரணமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஷாக்கிங்கான விஷயமா இருக்குது. ஸோ நம்ம போகிற ட்ரெஸ் இருக்கட்டும், நம்ம சாப்பிட்றது எல்லாத்துக்குமே ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் பார்க்குற நம்ம இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஏன் பார்க்கல? இது வந்து ஒரு கம்பெனியோட இன்எஃபிஷியன்சி தானே காமிக்குது. நீங்கள்